இந்த என்வலப் தான் ஒரு லொக்கேஷனில் போய் கொடுத்துட்டு வரணுமா. அது ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம் தான் இருக்குது. நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டி பின்னாடி பக்கம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து இருக்கிறது. வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ காலையிலேருந்து நமக்கு டியூட்டி எதுவுமே வரல. அதேமாரி நேற்று வண்டியே தொடலை. நேற்று அதே மாதிரி தான் ஆச்சு. இன்றைக்கும் டியூட்டி எதுவும் வரல. ஸோ இப்போ தான் வந்திருக்குது. 1.5 நாள் கழித்து இன்றைக்கி தான் டியூட்டி வந்திருக்கு. என்ன டியூட்டி வந்திருக்குன்னா ஒரு என்வலப் கொடுத்துருக்காங்க. அது என்வலப்பில் காசு இருக்கா என்னன்னு தெரில. ஸோ இந்த என்வலப் தான் ஒரு லொக்கேஷனில் போய் கொடுத்துட்டு வரணுமா. அது ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ எங்கேயுமே போகிறதில்ல வெளில. அது வரையும் சந்தோஷம். நான் நேற்று வீடியோ சுத்தமாக எடுக்கவே இல்லை. அது ஏன் அம்மா நேற்று வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். சரி ஃபஸ்ட்டாக வேலை வரட்டும் எடுத்துக்கலான்ட்டு இருந்தேன். எந்த ஒரு வேலையும் வரல. எதுக்கு எடுத்துக்கிட்டுன்னு யோசிச்சுட்டு விட்டேன். நான் சாயங்காலம் வரணும்னு நினச்சேன், சாயங்காலமும் வரல. ஸோ நைட்டு வரணும்னு நினச்சேன், நைட்டும் வரல. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதே விட்டேன். சாப்பிட்டது இங்கே அங்கேன்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மதியம் கிச்சனில் சாப்பிட்டது, அப்புறம் அங்கே சாப்பிட்டது, அப்புறம் ஆமாம் மதியம் நைட்டு சாப்பிட்டது. ஸோ இன்றைக்கி எங்கே சாப்பிட்டோன்னா வெளியே சாப்பிட்டோம். ஸோ அது ஷார்ட்ஸில் தான் எடுத்தது. நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இப்போ அந்த எண்ணெயில் படுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? கேகே சூழலில் திரும்ப வேலை வந்துடுச்சு. அந்த எண்ணெயில் இப்போ கொடுத்த வீட்டுக்கு இப்போ கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சரி வேலை இருக்காது, இன்னைக்கு பெருசாக இருக்குமா இருக்காதான்றது டவுட்டில் தான் இருந்தேன். பட் வேலை வந்துடுச்சு. எங்கே வந்திருக்கேன்னா நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டி பின்னாடி பக்கம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து இருக்கிறது. நான் கூட யோசிச்சேன் இன்னைக்கு வேலை இருக்காது, எதுக்கு போ இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு. ஏன்னா நேற்றும் வீடியோ எடுக்கலை. இது ஃபுல்லாகவே வேலையே இல்லை. நேற்று வண்டியே தொடலை, அந்தமாரி தான் இருந்துச்சு நேற்று. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, வேலை வந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு. அதாவது ஃபஸ்ட்டு என்வலப்பை கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட மேடம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பகத் நீ என்ன பண்ணுற, வேலைக்காரி கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இறக்கி விடுனாங்க. சரி ஓகே இறக்கி விட்டேன். விட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சாப்பாடு இருக்குன்னாங்க. சரி ஓகே சாப்பாடு தான். நாங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் இருக்குன்னாங்க. அது கொஞ்சம் அலைய விட்டாங்க, இங்கே இல்லாமல் அங்கே இருக்குன்னு. சரி ஓகே அதையும் விட்டுட்டு ரூமுக்கு வந்து படுத்துருந்தா திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பகத் நீ ஃப்ரீயாக தானே இருக்கியான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்ன விஷயம்னு கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை நான் என் மாமியார் வீட்டுக்கு போகணும். ஸோ நீ என்ன பண்ணுற வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போவோம். சரி வேலை தான் இல்லையே இப்போதைக்கு, அந்த வேலையாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியில் இவங்க கரெக்டாக இறக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. திரும்பவும் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி பக்கத்து வண்டி எடுத்துகிட்டு வா நம்ம வெளில போகணுன்னு. சுற்றி வேலை வந்தால் வருது, இல்லைனா வரவே மாட்டேங்குது சுத்தமாக. அந்தமாரி ஆகிடுது. ஸோ இப்போ இறக்கி விட்டாச்சு. இப்போது இங்கே முன்னாடி தான் இருக்கேன். இப்போ எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புவாங்கன்னு தெரில. நமக்கு சாப்பாடு எங்கே சாப்பிட்றதுன்னு கூட தெரில. இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் பேசாமல் அப்படிலாம் யோசிக்க தோணுது. ஸோ பார்ப்போம், இங்கே ஏதாச்சும் சாப்பாடு கிடச்சா. கரெக்டாக அவங்கள இறக்கி விட்ட டோர் பார்த்தீங்கன்னா அந்த இந்த லைட் எடுத்து பார்த்தீங்களா, அந்த டோர் தான். அங்கே தான் இறக்கி விட்டோம். இறக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க எடுத்து அந்த ஜாமான் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த ஜாமான்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ தான் வந்து பார்க்கிங்கை போட்டேன். ஏன்னா வீட்டு முன்னாடி பார்க்கிங் இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் போட்டேன். ஸோ இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரில. தெரிஞ்சால் நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? கேஸ் ஒரு வழியாக மேடமை கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. இப்போ போய் தூங்க வேண்டியதான். தலை பயங்கரமாக வலிக்குது. ஸோ நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்றது தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ரூமில் இருக்கா இல்லையான்னு தெரில. ரூமில் குழம்பு இருக்குது. ஸோ ரொட்டி மட்டும் வாங்கணும். ஸோ அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன், சரிங்களா? ஓகே கேஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைக்கி வேலை கம்மி தான். ஸோ என்ன பண்ணுறது, சாயங்காலம் தான் வேலையே ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேருந்து வேலை எதுவுமே இல்லை. நமக்கு நல்லதாக போச்சு. 1.5 நாளுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிது. அது வரையும் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு அது வரையும் போதும். இத்தனை நாள் ஓட்டினதுக்கு ஒரு 1.5 நாளாவது ரெஸ்ட்டு கிடச்சிது. அது வரையும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரி கைஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம், ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? பாய், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.